கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவர் அதை நமக்கு நியமித்திருக்கிறார். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவும் செய்கிறார். யோனா தீர்க்கதரிசியின் வாழ்விலே பார்க்கும் பொழுது தேவன் அவரிடத்திலே, நீ நினிவே நகரத்துக்கு விரோதமாய் போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்ன பொழுது அவர் கீழ்ப்படியாமல் போய் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போனார். அப்படி போகையில் அங்கே பெருங்காற்று வந்து கப்பல் உடைந்து எல்லாரும் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அந்த கப்பற்காரர்கள் 5 சொல்லுகிறது, கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை எல்லாம் கடலிலே எறிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கு போய் படுத்து நித்திரை பண்ணினார். ஒரு தேவனை அறிந்த தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி ஆபத்தான சூழ்நிலையில் தேவனை தேடாமல் அங்கே அயர்ந்து தூங்குகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனை, ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை அறியாத அந்த மாலுமி வந்து சொல்லுகிறார் யோனாவினிடத்தில், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நமக்கு நம்மை நினைத்தருளுவார் என்று சொல்லுகிறார். ஆனாலும் யோனா அங்கே நித்திரை பண்ணுகிறார். அங்கே சீட்டு போட்டது, சீட்டு மடியிலே யோனாவின் மடியில் விழுந்தது. யோனாவை சொன்னதின்படி யோனாவை அவர்கள் கடலிலே தள்ளிவிட்டார்கள். ஆனால் தேவன் அங்கே யோனாவின் ஜீவனை காப்பாற்றும்படியாக அங்கே மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த 2 அதிகாரம் 1 சொல்லுகிறது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று. முதல் ஆபத்து துவங்கும் முன்னே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இருந்தால் தேவன் விடுவித்திருப்பார். இப்பொழுது பாருங்கள், மிக கொடிய ஆபத்திலே அங்கே அகப்பட்டு இருக்கும் பொழுதுதான் தேவனை நோக்கி யோனா ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். பர்வதங்களின் அடிவாரங்கள் பூமியின் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் நீர் என் தேவனாகிய கர்த்தாவே, என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இப்படியாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். நானோவனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி ஜெபித்தார். அப்பொழுது தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் கரையிலே யோனாவை கக்கிவிட்டது என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஜெபித்தால் நாம் மிகுந்த ஆபத்துக்குள்ளே எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற வேளையிலே படித்து எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அது நம்மை எங்களோடு அதிகமான ஆபத்தான சூழ்நிலையான கிருபைகளை தாருங்க. ஆகவே அந்த ஆபத்தான வேலைக்கு நமக்கு செலுத்துகிறோம். அனுதினமும் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை, காலத்தை அறிந்து அனுதினமும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நாங்கள் விலக்கி பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை யோனா தீர்க்கதரிசியின் வாழ்வின் மூலமாக எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.